எந்த சூழ்நிலையிலும் நம்மை பலப்படுத்துகிற அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவால் ஜெயம் பெற முடியும், வாழ்ந்து சாதிக்க முடியும் என்பதை அவர் நமக்கு இந்த கால வேளையிலே வலியுறுத்தி சொல்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்புக்குரியவர்களே, வெற்றி முரசு கொட்டி வீர முழக்கத்தோடு சாத்தான் விடுகிற சவால்களை சமாளிக்கும் ஆவிக்குரிய பலத்தோடும் மனிதர்கள் உருவாக்கும் எல்லா வஞ்சனையின் ஆவிகளை வெட்டி வீழ்த்தும் கிறிஸ்துவின் அதிகாரத்தோடும் பவுல் இங்கே முழங்குகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாமும் இந்த காலை நேரத்திலே அறிக்கை செய்வோம். என் குடும்பத்துக்கு எதிராய் சாத்தான் கொண்டு வருகின்ற சகல திட்டங்களையும் கிறிஸ்துவால் முறியடித்து ஜெயம் பெறுவேன். பலவீனன் என்று சொல்லி என்னை பாழாய்படுத்துகிற எல்லா ஆரோக்கிய கேடுகளையும் கிறிஸ்துவினால் வென்று சுகமடைவேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவினால் வென்று நான் ஜெயம் எடுத்து நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன். தேவனுக்காக பெரிய காரியங்களை நான் செய்து கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கிறிஸ்துவால் என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சாபத்தின் எல்லைக்கு முடிவு கட்டி ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை துவங்கி அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்துவேன். இந்த முழக்கங்கள் நம்முடைய உதட்டிலிருந்து உள்ளத்திலிருந்து புறப்படட்டும். நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில என் பலனெல்லாம் குன்றி போய்விட்டதே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், கிறிஸ்துவினால், கிறிஸ்துவினால் என்று சொல்லி பாருங்கள். ஒரு மகிமையும், ஒரு விடுதலையும், ஒரு வீரியமும், ஒரு தைரியமும் உங்கள் நிரப்புவதை உணர்வீர்கள். ஆமென். நிச்சயமாய் இந்த நாள் நீங்கள் ஜெயம் எடுக்கிற நாளாய் மாறுகிறது. சாத்தானை காலில் நசுக்குகிற நாளாய் மாறுகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, இந்த காலை வேளையில ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவராய் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம், ஆட்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை உடைப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகள் மேல இறக்குவதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற மனப்பான்மை இப்பொழுதே பிள்ளைகளுக்குள் விசுவாச வீரியமாய் எழும்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.